இவ்வளவு தூரம் வந்த எந்த பெண்ணு கண்களுக்கு தெரியவில்லையே. சொர்க்கத்தின் திறப்பு விழா பக்கத்துல பம்பு போடா நீ அச்சிக்கலாம் குச்சிக்கலாம் ஆசை தீர இப்படிப்பட்ட உருவத்தை இது கூட நான் பார்த்ததே கிடையாது. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு அட்டை மேல வச்சு தெரிச்சு விடுவேன். நீ ஆனா அல்லது பெண்ணா எனக்கே தெரியல. படைத்த பிரமாணங்கள் தான் தெரியும். அந்த சிரிப்பு அழகா மணிப்பாட்டு வாயா எந்த வசீகரமான பையன் ஆம்பளையே விட மாட்டாமா. நெசுகாதடா தக்காளியே. வாயில வச்சா நீங்க யாரு? தம்பி உபச்சந்திரன் தேடி வந்த மூலிகை அக்காடி. இப்படி பேர் அழகிய சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது. நான் ரஞ்சிதா மேடம், அவர் நித்யானந்தா சாமியார். ஆசைய காத்துல படிய வைக்க எங்க அக்கா பணம் ஓல நான் போட்டு மெர்சி இப்படிப்பட்ட பேர் அழகிய பாடி பாடி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. பாடி பாடி அந்த ஆண்டவன் எனக்காகவே படைத்து என் கண்ணீரை காத்து தந்திருக்கின்றான். என்ன அழகு, என்ன வசீகரமான முகம். கையை வச்சு வச்சிருவேன். பார்த்தா எனக்கு மோகத்தை ஊட்டுகிறது. உனது கண்களோ எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. உன்னை பார்த்ததும் சத்தியமா என்னையே நான் மறந்துட்டேன். என் மனசு முழுக்க நீதான் இருக்கிற. காது வச்சிக்காரா
முறுக்கேடுது முடிய விட்டாய் போச்சு கை வேலை அதிகமா செய்யாத மச்சான் மச்சான் எப்படியாவது வைக்காம எனக்கு கூட்டு போடுறான் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு வேலை தான் செய்யல அதையும் செஞ்சாரு எங்க அக்கா உனக்கு பிடிச்சிருக்குது சத்தியமா உயிரே வச்சுக்கிறேன் மட்டும் எனக்கு கல்வி வச்சுக்க இந்த அணிலா செத்துடுறா கம்பெனில ஒரு பங்காவது குறைக்கும் என்ன மட்டும் செல்வம் செய்து கொண்டா இந்த அணிலாடியே உன் பேரை எழுதி வைக்கணும் தொடப்ப கட்டியா அணிலாடி ஏதுறா கோயில் வேற வரைக்கும் உட்காரத்துக்கு இடம் கிடையாது சும்மா சீட்டாத அகாடி இவன் நான் இளையவன் அப்படியா அன்பு வசையினை விட வைத்து வாயில போல விட்டான் நடவடி எங்க அக்காவை திருமணம் செய்யறா இரவு 12 மணி நேரம் ஊரே அமைதியாக ஒரு அடர்ந்த காடகம் காட்டிலே வெள்ள மண்டபத்துக்கு கீழே குள்ள மண்டபம் அது கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம் 12 மணிக்கு வந்தீங்கன்னா மாலையோடு தாலையோடு வர வேண்டும் திருமணம் செய்து கொள்கிறோம் திருமணம் செஞ்சு கொல்ல போறேன் இரவு 12 மணி வரை எங்களை தாங்க முடியாது நான் முதல்ல முடிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணுறேன் மொக்கா இருக்குதா சொல்லு மொக்கா இருக்குதா மீனம் பக்கத்துல கொண்டு சேர்ந்து 10 புள்ள பெற்றுக்கணும் அந்த 10 புள்ள நீதான் தாளம் அம்மனரி 10 புள்ளன்னு கூட யாருன்னு சொல்லிக்கினா போ வெள்ள மண்டபம் வெள்ள அப்புறம் வந்து கூட பாரு முண்டை போட்டு குமர போறாங்க சரி இரவு 12 மணி நேரம் ஊரே நீ பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை ஒரு சந்தோஷமான செய்தி என்ன சந்தோஷமா இருக்கீங்க எனக்காட்ட பண்ண பார்த்து விட்டேன் எனக்காட்ட பண்ணிய பார்த்து விட்டேன் அழகு பேர் அழகு நாம் சொல்வது போல் ஒரே மேடைகள் இருவருக்கு திருமணம் ஆனா அந்த பெண்ணு என்ன இங்கதான் வர சொல்லியிருக்காங்க ஆமாடா அந்த பெண் என்ன இங்க தானே வர சொன்னா இப்போதான் அந்த பெண்ணை பார்க்கலாம் இந்த பெண்ணா நான் பார்த்த பெண் யார் தெரியுமா இவதான் காமக்கண்ணி உங்களுக்கு வயதாகி விட்டது ஆகையால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க 10 பிள்ளை பத்தா நீங்க யார் தெரியுமா தம்பி மடவி தங்கையா மதிக்கணும் இவதான் என் செல்லம்
ஏய் என்னடா தெரியுதுடா அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க அக்கா மேல ஆசைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. உங்க இருவரும் எங்க அக்கா மேல ஆசை இருக்கு. உண்மைதான். உங்க இருவருக்கும் ஒரு போட்டி. ஆமா. என்ன போட்டி? வால் போட்டி. ஆள் போட்டி. வால் சண்டை. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ வால் சண்டை. இந்த வால் சண்டை போட்டா தான் எங்க அக்கா உண்ட வெற்றி எனக்குதான். இல்ல இல்ல உங்க அக்கா எனக்குதான். அவனுக்கு தான் மாலையோட தரான். நீ மாலை போட்டேன். அப்ப உனக்கு கிடையாது. அப்புறமா போடுங்களா அங்க போட சண்டைக்கு போட இந்த வேலை நீ வாங்க தேடிக்கொள்ள வேண்டாம். தம்பிக்காக விட்டு கொடு. ஒரு வயசாகி போச்சுடா. இப்போ நடக்க பேசிக்கிறாங்க வாங்க. சரி பாகமாக முடிந்து விட்டது. அந்த வாழை எடுத்து பின்னாடி போடு. வால் சண்டை. அடுத்ததாக குத்து சண்டை. உங்களுக்கு குத்த தெரியுமா? குத்த தெரியுமா உனக்கு? தம்பிக்காக இந்த பெண்ணுக்காக இருவரும் சண்டை வேண்டாம். விட்டு விட்டு போயிடலாம். சந்தோஷமா தான் வாழ போகிறோம். விட்டு விட்டு போனா சண்டை அண்ணன் தம்பி 10 வயது பங்காளி 20 வயது உன்னை விட மாட்டேன். உன்னை கொன்று விட்டு அப்பா உரைத்த வண்ணம் இந்த சப்த சாகர தீவை வந்து 2 அரக்கர்களை அழித்து விட்டோம். புறப்பாடு சத்தியம் மகத்தான வெற்றியா? ஆமா. என்ன உரைக்கின்றார்? இரு அரக்கர்களை அழிப்பதற்காக உலகில் உள்ள அழகெல்லாம் ஒன்றாக திரட்டி அதில் என்னளவு எடுத்து அழகாக ஒரு பதுமையை படைக்கிறது. அதற்கு திலோத்தமா என்று பெயர் வைத்து அக்காவுக்கு துணையாக அளவு காலத்தில் என்ன படைத்திருக்கு. இருவரும் சப்த சாகர தீவு சென்று உங்கள் இடத்திலே வளம் பெற்ற சுந்திரர் உபசுந்திரர் 2 அரக்கர்களை அழித்து வந்து விட்டோம். அழைத்து விட்டீர்களா? ஆமா. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கின்றது. இதைத்தான் நம்புவது. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை இல்லைன்னா காலையில போயிட்டு வந்த பேர் சொல்ற வாய்ப்பு வந்த வேலை முடிந்து விட்டது. அதான் எனக்கு நம்பிக்கை இல்லையே. அந்த இடத்திலே அழகாக விளையாட வேண்டும். புறப்பட்டு வா. ஆமா, சத்த சாலைக்கு சென்றாயா? அந்த 2 அரக்கர்களை அழித்தாயா? எனக்கு நம்பிக்கை கிடைக்கவில்லை. அழகாக 2 அரக்கர்களை அங்காவின் அங்க அசைவுகளை காட்டி அங்கா செய்வா? ஆமா. என்ன உரைக்கின்றாய்? அங்க ஆரம்ப பாகமா ஏண்டா அங்க அசைவுகளை காட்டியவர்களை அழித்தீர்களா? இருந்தாலும் அந்த அங்க அசைவை நான் பார்க்க வேண்டும். அப்பா என்னடா? அவர்களோ அரக்கர்கள் அரக்கர்கள் அழிப்பதற்காக அங்க அசைவுகளை காட்டினோம். நீங்க யார்? படைத்த தந்தை அல்லவா? அக்கா எப்படிங்க உங்ககிட்ட காட்டுவா? இருக்கட்டும்டா, என்னால் படைக்கப்பட்டவள் அல்லவா? பேப்பர்ல வரத்து பெற்ற மகனையே கற்பழித்த சரி. அப்பா ஆசைப்படுகிறேன். முன்னர் காட்ட போகிறேன். 2 அரக்கர்களை எப்படி அங்க அசைவுகளை காட்டி அழகாக ஆடினாயும் நாள்தோறும்